ஆர்ஜே பாலாஜியோட வீடியோ அதை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா மனசு அப்படியே உடைஞ்சு போகுது. அது அவர் வந்து பேசுறாரு, ஒரு டைரக்டர் ஏற்கனவே 2, 3 படங்கள் பண்ணியிருக்காரு. பேசும்போதே அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியும். கருப்ப வரான் வழி மறிக்காது, இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னே இருக்கிறாங்க. இந்த வலி எப்படின்னா ஒரு படைப்பாளிக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், எவ்வளோ அரும்பாடுபட்டு ஒரு படைப்பை பண்ணியிருப்பாங்கன்னு. கருப்பு படம் பார்த்தீங்கன்னா தொடங்கினப்பே பார்த்தீங்கன்னா சூர்யா படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்றாரு அப்படின்னும் போது அப்பவே நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு சூர்யா படமா, சூர்யாவோட ரசிகர்கள் எப்போ கருப்பு வரும் எப்போ கருப்பு வரும் எப்போ கருப்பு வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மே 14 ரிலீஸ்ன்னு சொன்னோன்னே புதிய முதல்வர் வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி காட்சிக்கு கேட்டோனே வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க, சிறப்பு காட்சிக்கு. ஸோ இதெல்லாம் இருந்து கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இன்னைக்கு வரலைங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு 60 கோடி ரூபா சுமையை வந்து ஒரு படத்தில் வந்து தாங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா ரொம்ப டஃப்பான விஷயம். கடன், அதாவது கருப்பு படத்தில் கடன் இல்லை, கருப்பு படத்துக்கு முந்தைய படங்கள்ல அந்த தயாரிப்பாளர் கடனை வந்து இந்த கருப்பு படத்தின் மூலமா வர வருவாயில கொடுத்திருக்க முடியாதா அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த படத்துக்குமே வியாபாரம் கிடையாது, எந்த படத்துக்கும் வியாபாரம் கிடையாது, எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன்னா அது வந்து ஒரு தொகை கொடுப்பாங்க, வாங்கி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை ஓடலைன்னா நஷ்டம் என்ன ஆகுதோ அதை வந்து அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும், தயாரிப்பாளர் திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓடிடி வந்து பெரிய விலை போயிட்டு இருந்துச்சு. நானும் ஒரு தயாரிப்பாளர்னால சொல்றேன், சினிமா படம் எடுக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் தற்கொலை பண்ணிக்கிறது சமம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அகத்திரை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கருப்பு எல்லாரும் பெரிதாக எதிர்பார்த்த ஒரு படம் இன்று வெளியாக இருந்தது, வெளியாக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பல பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு சார். இதற்கிடையே அதில் ஒரு மெயின் ரோலாக அதை வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப்பாக இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜி இப்போ சமீபமாக ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் அவரை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான நிலையில் இருந்துச்சு. கண்கள் சிவந்து, முகம் எல்லாமே சிவந்து, அழுதபடி, ஆனால் காட்டிக்கல ஸ்க்ரீனில், ஆனால் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு உண்டான பிரச்சனையை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இந்த டைமில் வரல, படக்குழுவோட மனநிலை எப்படி சார் இருக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட வீடியோ அதை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா மனசு அப்படியே உடைஞ்சு போகுது. அது அவர் வந்து பேசுகிறாரு, ஒரு டைரக்டர் ஏற்கனவே 2, 3 படங்கள் பண்ணியிருக்காரு. அவரை பேசும்போதே அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியல. அவர் அழுகலைலாம் நம்ம சொல்ல முடியாது, அழுகையை கட்டுப்படுத்த முடியல. விட்டா பார்த்தீங்கன்னா உடஞ்சி அழுதுருவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு வேதனை இருக்குது போல் அவருக்கு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா பேசும்போதே கண்லேருந்து தண்ணி வராத குறையாக வந்து பேசுகிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய வீடியோ பார்க்கும்போது. இந்த வலி எப்படின்னா ஒரு படைப்பாளிக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், எவ்வளோ அரும்பாடுபட்டு ஒரு படைப்பை பண்ணியிருப்பாங்கன்னு. கருப்பு படம் பார்த்தீங்கன்னா தொடங்கினப்பே பார்த்தீங்கன்னா சூர்யா படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அப்போவே நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு சூர்யா படமா, ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன தெரியும், அவர் ஒரு எல்கேஜி, வீட்டில் விசேஷம், மூக்குத்தி அம்மன் மாதிரி படங்கள் எடுத்தவர், அவருக்கு எப்படி வந்து சூர்யா படத்தை எடுக்கிறதுக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியும், இந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனம். காதுபடவே விமர்சனம். ஆமாம், காது படுறதுல சினிமாவில் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் சாதாரணமாக வர்றது தான். ஆர்ஜே பாலாஜியெல்லாம் வந்து எப்படின்னா சூர்யா நீங்கள் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ, பெரிய ஒரு டாப் ஹீரோ. அவர் வந்து அடிதடியிலேருந்து எல்லாம் இருந்தால் தான் அந்த படம் வந்து ஒரு முழுக்க சூர்யா படமாக கொண்டு வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காமெடி படங்கள் எடுத்துகிட்டு இருந்த ஒரு டைரக்டர், அவருக்கு சூர்யா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. சூர்யா அந்தளவுக்கு ஆர்ஜே பாலாஜி மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒரு நடிகர் நம்பிக்கை வச்சு அந்த படத்தை கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு 100% வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு உழைப்பை போட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. படம் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் நல்லா வந்திருக்குங்கிற டாக் இருக்குது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ அப்படி நிறைய விமர்சனங்கள், ஆர்ஜே பாலாஜி எப்படி இந்த படத்தை பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் இதெல்லாம் நிறைய இருந்தது. பட் எல்லாத்தையும் தாண்டி முடிச்சு வந்தார். படமே பார்த்தீங்கன்னா தொடங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு, வரல. சூர்யாவோட ரசிகர்கள் எப்போ கருப்பு வரும் எப்போ கருப்பு வரும் எப்போ கருப்பு வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மே 14 ரிலீஸ்ன்னு சொன்னோன்னே இன்னைக்கு புதிய முதல்வர் வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி காட்சிக்கு கேட்டோனே வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க, சிறப்பு காட்சிக்கு. ஸோ இதெல்லாம் இருந்து கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இன்னைக்கு வரலைங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு டாப் ஸ்டாருக்கே இந்த நிலைமை, ஒரு பெரிய நடிகருக்கே இந்த நிலைமை தமிழ் சினிமாவில் அப்படின்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கான காரணம் என்ன சார்? இன்னைக்கு படம் வரல, அதுக்கு முக்கியமான காரணம் சொல்லப்படுவது என்ன சார்? முக்கியமாக இந்த படம் வராததுக்கு சில காரணங்கள் என்ன அப்படின்னா ஒரு 60-65 கோடி ரூபா வரைக்கும் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம், அதாவது
அதாவது வந்து ட்ரீம் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, எஸ்ஆர் பிரபு தயாரிப்பாளர், அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களில் வந்து கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒரு படம் எடுத்தார்ல, கார்த்தி வச்சு எடுத்தார். அந்த படம் டோட்டலாகவே ஓடலை, அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த படத்தில் வந்து பெரிய ஒரு லாஸ் அந்த தயாரிப்பாளருக்கு. அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்த வகையில் அந்த தமிழ்நாட்டு தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினாங்கல்ல, அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்குமே வந்து திருப்பி தர வேண்டியிருக்கு. ஒரு பெரிய தொகை கிட்டத்தட்ட திருப்பி தர வேண்டியிருக்கு. அது ஒரு 15 20 கோடி வருவாங்க, வட்டி போட்டு வாங்குவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு, கருப்பு படத்துக்கு ஒரு 20 கோடி ரூபா கிட்ட ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் அந்த செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பாக்கி ஒன்று இருக்குது வேற ஒரு படத்து மூலமாக. இது இல்லாமல் கேஜிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த படத்தை தயாரிப்பு நிறுவனம் கேஜிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பாக்கி இருக்குது. எல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி ரூபா கிட்ட இருக்குது. இந்த 60 கோடி ரூபா சுமையை வந்து ஒரு படத்தில் வந்து தாங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப டஃப்பான விஷயம். கடன், அதாவது கருப்பு படத்தில் கடன் இல்லை, கருப்பு படத்துக்கு முந்தைய படங்களில் அந்த தயாரிப்பாளருக்கு கடன். அந்த தயாரிப்பாளர் யாருன்னா சூர்யாவுடன் நெருங்கிய உறவினர். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சூர்யா வச்சு தான் படங்கள் தயாரிச்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த கடன்கிறது இன்னைக்கு சினிமாவில் வந்து தவிர்க்கவே முடியல. பெரிய பெரிய படங்கள் எடுக்கக்கூடிய பெரிய 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 தயாரிப்பாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா 50 கோடி 80 கோடி 100 கோடி கடன்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக போச்சு. அந்த மாதிரி அந்த கடனை வந்து சரியான நேரத்தில் கொடுக்க முடியாமல் போச்சு. இந்த கடனை வந்து இந்த கருப்பு படத்தின் மூலமாக வர வருவாயில் கொடுத்துருக்க முடியாதா அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த படத்துக்குமே வியாபாரம் கிடையாது, எந்த படத்துக்கும் வியாபாரம் கிடையாது. எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன்னா அது வந்து இப்போ ஒரு தொகை கொடுப்பாங்க, வாங்கி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை ஓடலைன்னா நஷ்டம் என்ன ஆகுதோ அதை வந்து அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும், தயாரிப்பாளர் திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓடிடி வந்து பெரிய விலை போயிட்டு இருந்துச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ பெரிய பெரிய படங்கள் எல்லாம் ஓடிடியில் வாங்கி, நம்ம உதாரணத்துக்கு சொன்னால் வேட்டையன்லேருந்து இந்தியன் 2லேருந்து கேம் சேஞ்சர்லேருந்து பல படங்கள், பெரிய படங்கள், விடாமுயற்சி எல்லாம் பார்த்திங்கன்னா ஓடிடிக்கு ஒரு பெரிய விலை, பெரிய ஸ்டார்ஸ்ன்னு சொல்லி பெரிய விலை கொடுத்து வாங்கி அதை வந்து அவங்க மீட் அவுட் பண்ண முடியல. அவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஓடிடிஸ் நிறுவனங்களுக்கு. அவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, அதாவது இப்போ தயாரிப்பாளர் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, கருப்பே பார்த்தீங்கன்னா 65 கோடி ரூபாய்க்கு ஓடிடி எதிர்பார்த்தாங்க. ஆனால் 35 கோடி ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. 65 கோடி எங்கே இருக்குது, 35 கோடி எங்கே இருக்குது, பாதிக்கு பாதி. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி ஓடிடி பிஸ்னஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து அவங்க அக்ரிமெண்ட்டே எப்படி போடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி 35 கோடி ரூபா நாங்கள் தரோம், படம் வந்து 100 கோடியை கலெக்ட் பண்ணால் அது இன்னொரு அமௌண்ட்டு 45 கோடி தரோம், அதையும் தாண்டி நல்லா ஓடிச்சுன்னா 55 60 கோடி கூட தரோம், நீங்கள் கேட்குற பணம் கூட தரோம், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தான் தர முடியும்னு அவங்களும் ஒரு சீலிங் வச்சுட்டாங்க. ஸோ இப்படி வியாபாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பெரிய பெரிய படங்களுக்கே வந்து வியாபாரம் இல்லாமல் திணற ஒரு சூழல் வந்துருச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்லுது, குறித்த நேரத்தில் கடன் பாக்கி இருக்கிறவங்களுக்குலாம் கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது பல படங்களுக்கு வரும், சூர்யா படங்களுக்கு இந்த படத்துக்கு தான் வந்துருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ சமீபத்தில் வர எல்லா படங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தான், கடைசி நேர பஞ்சாயத்து. அதனால் இப்போ அந்த கடன் தர முடியாத அந்த முந்தைய விநியோகஸ்தர்களுக்குலாம் பணம் தராததால் இப்போ கருப்பு படத்தை எப்படி சார் ஸ்டாப் பண்ணுறாங்க? இல்லை, எப்படி ஸ்டாப் பண்ணுறது இல்லை, கடனை வந்து நீங்கள் கொடுக்கணும். இல்லை, அதை எந்த விதத்தில் எப்படி, அதுதான் நீங்கள் வந்து நெகட்டிவ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கருப்பு படத்துக்கு வந்து 20 கோடி ரூபா ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஃபைனான்சருக்கு அந்த பணத்தை கொடுத்தா தான் கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி சினிமாவில் சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அது வந்து நெகட்டிவ் ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாருமே கரெக்டாக நேர்மையாக ஃபாலோ பண்ணுவாங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்பிக்கை இல்லாத தொழில். ஆனால் இதில் வந்து 20 கோடி 100 கோடி 50 கோடி கடன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த தயாரிப்பாளர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த நடிகருக்கு இருக்கிற மார்க்கெட்டு, இதெல்லாம் தான் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த கடனை கொடுக்குறோங்கிறது சரியான விஷயம் தானே. அப்படி கொடுக்கல அப்படின்னா ரிலீஸ் ஆகிறதுல பல தடைகள் வரும். அவங்களுக்கான கடன் கொடுக்குறாங்க, கடன் கொடுத்தவங்களுடைய பணம் அவங்களுக்கு வரணுங்கிறது நியாயமான விஷயம். அது இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க வந்தால் தான் உண்டு. ஒருவேளை வரல அப்படின்னா அவங்களுக்கு அது காலதாமதமாகலாம், எவ்வளோ நாள் ஆகும், என்ன ஆகும், எப்போ வரும், இதெல்லாம் தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சூர்யா வந்து இப்போ தலையிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சூர்யா வந்து இந்த படத்துக்கு எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வரணும்னு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அது இன்னொரு படம் நான் வந்து இதே தயாரிப்பு நிறுவனத்துக்கு பண்ணி கொடுக்குறேன், அதில் வர வருமானத்தில் நம்ம வந்து அந்த பாதி கடனை நாங்கள் அடைக்கிறோம், இப்போ பாதி கடனை நாங்கள் அடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அது செட்டில் ஆயிரும். சினிமாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒத்துப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒத்துக்கலைன்னா அவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது.
இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடை பண்ணுறதுனால லாபம் கிடையாது. படம் வந்தால் தான் பாதி காசாவது வரும். ஸோ அது மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஏன் சொல்லப்போனால் இன்றைக்கி மாலை காட்சிகள் கூட தேட்டரில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நாளைக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இறுதி கேள்வியாக இப்போ அந்த ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க, அதில் ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுலேருந்து என்ன சார் மெசேஜ் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த வீடியோ மூலிமா? அதாவது நியாயமாக வந்து பார்த்திங்கன்னா, நானும் ஒரு தயாரிப்பாளர்னால சொல்கிறேன், சினிமா படம் எடுக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100 கோடி ரூபா நீங்கள் பணம் போட்டிங்கன்னா லாஸாக இருந்தாலும் 10% 20% தான், ப்ராஃபிட்டாக இருந்தாலும் 10% 20% தான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. 100 கோடி ரூபா ஒரு படத்தில் நீங்கள் போடுறீங்க, லாஸ்ன்னா 100 கோடியும் லாஸ் ஆயிடுது, லாபம்னா 100 கோடி லாபம் வருது. அப்படி வேற ஒரு வடிவத்துக்கு வந்து சினிமா போயிடுச்சு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களுடைய சம்பளம் தான் மெயினான காரணம். நடிகருடைய சம்பளம் பார்த்திங்கன்னா 60 கோடி 70 கோடி 80 கோடி 100 கோடி 200 கோடின்னு நினச்ச மாதிரி வந்து சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சம்பளம் கொடுக்குற நடிகர்களை வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாம் வியாபாரம் ஆகணுமா இல்லையா? அது வியாபாரம் ஆகிறது இல்லை. நீங்கள் ஒரு பெரிய நடிகருக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து எடுக்கிறீங்க. அந்த நடிகருக்கு 100 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா, படத்துக்கு ஒரு 100 கோடி ரூபா போட்டிங்கன்னா, அந்த படத்தை எடுக்கிற தயாரிப்பாளருக்கு வட்டியெல்லாம் போக ஒரு 50 கோடியாவது நிற்கணும்ல. அந்த உத்தரவாதமே இல்லைன்னா அந்த நடிகருக்கு எதுக்கு 100 கோடி? அது நியாயமான கேள்வி தான். ஆனால் வந்து இன்றைக்கி நடிகர்கள் அவங்களோட சம்பளத்தை குறைச்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை. நடிகருடைய சம்பளம் இப்படி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு 10 மடங்கு ஏறினதுக்கு காரணம் என்னென்னா ஓடிடி தான். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஓடிடி பெரிய விலை கொடுத்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து சம்பளம் கேட்கும்போது கொடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி ஓடிடியும் பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிற தருணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து கொடுக்க முடியாத சூழல் இருக்குது. நடிகர்கள் சம்பளம் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இளம் இயக்குநர்கள் இன்றைக்கி நல்ல க்ரியேட்டிவிட்டியோடு வராங்க. படைப்பு திறன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான படங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இந்த பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இன்றைக்கி இளம் இயக்குநர்கள்ட்ட இல்லை. ஒரு 60 நாளில் முடிக்கணும், ஒரு 80 நாளில் முடிக்கணும் அப்படிங்கிற பிளானிங்கே இல்லாமல் 160 நாள் 200 நாள்லாம் வந்து படப்பிடிப்பு நடத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக தானே செய்யும். அப்படி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகி அதுக்கான வியாபாரத்தையும் தாண்டி வந்து அதில் படத்தில் வந்து நீங்கள் பணத்தை போட்டிருந்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது. இப்படி பல சிக்கல். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க சினிமா அப்படின்னா பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. டெலிவரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிண்ட் டெலிவரி ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. டெலிவரிங்க வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட டெலிவரிக்கு சமம் வந்து ஒரு பிரிண்டோட டெலிவரி பண்ணுறது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசவத்துக்கு சமம், இன்றைக்கி வந்து 100 பிரசவத்துக்கு சமம். அப்படி வந்து இன்றைக்கி வந்து சினிமா துறையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. சினிமா துறை சரியாக வரணும் அப்படின்னா நடிகர்களும் வந்து தயாரிப்பாளரோட ஒத்துழைக்கணும். சமீபத்தில் பார்த்திங்கன்னா செயற்குழு நடந்துச்சு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில். அதில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து ரெவன்யூ ஷேரிங், அதாவது ஒரு 2 பேரும் சேர்ந்து நடிகர் நடிக்கணும், அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து லாபம் வரும்னு தானே அந்த நடிகர் வந்து இப்போ பெரிய சம்பளம் கேட்குறாரு. அந்த லாபம் வரும்னு அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குல்ல. லாபம் வரும்போது அதில் நீங்கள் பாதி எடுத்துக்கங்க, தயாரிப்பாளர் பாதி எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒத்து வந்தால் தான் இனி படங்கள் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒத்து வந்தால் தான் இனி படங்கள் எடுக்க முடியுங்கிற சூழலும் வந்துருச்சு. ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வேதனையில் இருக்கார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். நிச்சயமாக அவருடைய மன கஷ்டம், அந்த மன சுமை வந்து குறையணும். இந்த இடத்துல இந்த கருப்பை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்த சொல்லணும். ஒன்று வந்து சூர்யா, அவர் உண்மையாலுமே நல்ல மனிதர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. அது வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் திட்டமிட்டு விஷமிகளை வச்சு தாக்கி சூர்யாவோட படங்களில் ஓட விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. சோஷியல் மீடியாவை இன்னைக்கு ரொம்ப தவறாக பயன்படுத்துகிறாங்க. அது வந்து தவிர்க்கப்படணும். சூர்யா ஒரு நல்ல மனிதர், நல்லவனுக்கு நல்லதுதான். நல்ல திரைப்படங்கள் கொடுத்துருக்காரு தமிழகத்துக்கு. ஆமாம்மா, நிச்சயமா, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ, அதே நேரத்தில் நல்ல படங்களும் கொடுத்தவர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காக்கல்லேருந்து வாரணம் ஆயிரம், 7ஆம் அறிவு, ஜெய் பீமு, இன்னொரு சூரரை போற்று, அயன், இப்படி பல படங்கள் நீங்கள் எடுத்து பாருங்களேன். சூர்யா படங்கள்லாம் வெரைட்டியாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல மனிதனுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, அவர் ரொம்ப இலகுவான மனசு படைத்தவர்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் சினிமாவில் வரும். அது இப்போ தான் முதல்ல அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அதை தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் வீடியோ போட்டிருக்காரு. அவருடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். எல்லாருக்கும் டோட்டல் க்ரூக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியும் லாபத்தையும் தரணும். அதுதான் இன்னைக்கு வந்து வழி. ஓகே சார், வெற்றிகரமாக படம் திரையில் வெளியிடப்பட்டவுடன் நம்ம அதை படத்தை பற்றி பேசுவோம் சார். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.